வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலும் முடிந்தது என்ற வார்த்தையின் அந்த ஆழத்தை அருமையான பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதித்தருளை ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசும், முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உட்காருவோம். முடிந்தது என்ற வார்த்தையை நாம் யோவான் 19:30 பார்க்கிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுக்கும் முன்னர் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை உலகிலே அவர் வந்து நிறைவேற்றின ரட்சிப்பின் கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டதாக அவர் வெற்றி முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து ஒருவேளை நாம் அநேக தியானங்களிலே ஒவ்வொரு முறையும் சிலுவை தியானத்திலே நாம் சிந்திக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்வில் நாம் முடிந்தது என்று சொல்கிற இடத்தில் இருக்கிறோமா? வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றி முடித்து விட்டோம். எனக்கென கர்த்தர் கொடுத்த காரியங்களை செய்து முடித்து விட்டேன். இல்லாவிட்டால் வாழ்விலே இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று சற்று நமக்கு எந்த விதத்தில் இது பிரயோஜனப்படும், இல்லாவிட்டால் எந்த விதத்தில் தேவை என்று சற்று குறுகிய நேரத்திற்குள்ளாக சொல்ல விரும்புகிறேன். முடிந்தது என்று சொல்லி இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி முழக்கமிட்டது போல உங்களால் வெற்றி முழக்கம் இட முடியுமா? ஒரு வயதான படுத்த படுக்கையில் இருக்கிற தாத்தாவிடமோ இல்லாவிட்டால் பாட்டியிடமோ நீங்கள் மரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கட்டுமா என்று ஒருவேளை ஊழியர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் இல்லாவிட்டால் நான் கேட்டேன் என்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எல்லாம் முடிச்சிட்டிங்களா தாத்தா பாட்டி, எல்லாம் முடிச்சிட்டிங்களா, நீங்கள் பரலோகம் போக ஜெபம் பண்ணலாமா அப்படின்னா, ஒருவேளை பேத்தியின் கல்யாணத்தை பார்க்கணும், இல்லை இந்த காரியத்தை செய்யணும், இதை செய்யணும் என்று வாழ்வின் தொடர்ச்சியை குறித்து அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது செய்து முடித்ததாக, எல்லாவற்றையும் முடித்ததாக ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த அவர் எல்லாம் முடிந்தது என்று எப்படி சொல்ல முடிந்தது? இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்வை இவ்விதமாக முற்றிலுமாக சரியாக நடத்தி செல்ல எது உதவியது? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உலகிலும் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. படிப்பிலேயும் பெரிய காரியத்தை சாதித்து விட முடியாது. இல்லாவிட்டால் எதிலும் பெரிய சாதனை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் உங்களால் என்னால் முடிந்தது என்று சொல்கிற இடத்திற்கு கொண்டு வருகிறது ஒன்றே ஒன்றுதான், அது தேவ சித்தம் மாத்திரமே. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்னை நோக்கி பிதாவே என்று பிதான்னு கூப்பிடுகிறதுனால கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதுனால ஒருவன் பரலோகத்தில் பிரவேசித்து விட முடியாது. பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? நீங்கள் முடிந்தது என்று சொல்கிற ஒரு வெற்றி முழக்கமிடுகிற ஒரு இடம் தேவ சித்தம் செய்து முடிக்கிற வாழ்க்கை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிலர் அறிந்தும் அதை ஒருவேளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவ சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா ஒருவேளை அவர் வட இந்தியாவுக்கு அனுப்பிடுவார், இல்லாவிட்டால் மிஷினரி அனுப்பிடுவார், ஊழியத்திற்கு அனுப்பிடுவார், இல்லாவிட்டால் ஊழியம் செய்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்படி பல தவறான எண்ணங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடுக்கிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே முடிப்பதற்கு எத்தனையோ பேர் சாதனைகள் செய்தவர்கள் பல விதங்களில் முயற்சித்திருக்கிறார்கள். உலகத்தையே பிடிக்க முயன்ற நெப்போலியன் போனபார்ட் ஒருவேளை உலகம் முழுவதையும் பிடித்துவிட அவன் முனைந்து மாஸ்கோவிற்கு படையெடுத்து சென்றான். ரஷ்யாவை வீழ்த்தி உலகம் முழுவதையும் கைப்பற்றி விட்டேன், தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டேன் என்று வெற்றி முழக்கமிட அவன் நினைத்தான். ஆனால் தோல்வியுற்றான். தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் அவன் அவ்விதமாக சொன்னதாக சொல்லப்படுகிறது,
உலகிலேயே சிறந்த மருத்துவர்களை எல்லாம் என்னுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் முன்பதாக செல்ல நீங்கள் வையுங்கள். என்னுடைய கைகளை வெளியே திறந்து போட ஒன்றுமே கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகம் உணரட்டும் என்று சொன்னதாக நாம் வாசித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகில் பெரிய சாதனை ஒன்றும் யாராலும் எவராலும் சாதித்து முடிக்க முடியாத அந்த வாழ்வை நீங்களும் நானும் சாதித்து விட முடியும். தேவ சித்தம் ஒன்றை செய்து முடித்து விட்டால் முடிந்தது என்று நீங்களும் வெற்றி முழக்கமிட முடியும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி முழக்கமிட்ட எல்லோரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ வேண்டும், உலகிலே ஒரு முழுமையான வாழ்வு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இரவு பகலாக ஒருவேளை நீங்கள் உழைக்கிறீர்கள், அதிகமாக பிரயாசம் எடுக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், பிள்ளைகளை எந்த விதத்திலாவது உயர்த்திவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள். ஒரு முழுமையான வாழ்வு, பரிபூரணமான வாழ்வு, முடிந்தது என்று சொல்கிற வாழ்வை நாம் விரும்புகிறோம். ஆனால் சாதித்ததாக தெரியவில்லை. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் முடிந்ததென்று உங்களால் உங்கள் வாழ்வின் இறுதி பகுதியில் சொல்ல முடியும். பவுல் அவ்விதமாக வெற்றி முழக்கமிட்டது உங்களுக்கு தெரியும். விசுவாச நல்ல போராட்டத்தை போராடினதாக கூறுகிறார். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று வெற்றி முழக்கமிட்டார். இயேசுவை பின்பற்றிய அவர் தன்னுடைய வாழ்வின் முழு நோக்கத்தையும் கர்த்தருக்கென்று கொடுத்தவர். தமஸ்கு சாலையிலே, அந்த ரோட்டிலே கர்த்தர் அவரை சந்தித்து வாழ்வின் நோக்கத்தை புரிய வைத்தார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் அந்த காலத்திலேயே அவருக்கு கப்பல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சிறந்த விளையாட்டு வீரர், சிறந்த அறிவாளி. பழைய ஏற்பாடு எல்லாம் அவருக்கு முழுவதும் அப்படியே மனப்பாடத்தில் வைத்திருந்தார் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவ்வளவு அறிவும், கமாலியல் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட சிறந்த அறிவாளி, சிறந்த ஒருவேளை விளையாட்டு வீரர், எல்லா வாய்ப்புகள் வசதிகள் உள்ளவர். வாழ்வின் நோக்கத்தை தமஸ்கு சாலையில் கர்த்தர் மாற்றி அமைத்தார். உன்னுடைய ஓட்டம் இதுவல்ல, நீ ஓட வேண்டிய ஓட்டம் இதுவல்ல, உலகத்திற்காக ஓடுகிற ஓட்டம் அல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஃபினிஷ்டு என்று சொல்கிற, இல்லாவிட்டால் ஓட்டத்தை முடித்தேன் என்று வெற்றியாய் சொல்கிற ஒரு வாழ்வு இருக்கிறது. அது நீ செய்ய வேண்டிய பயணம் இப்படிப்பட்டது என்று அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:14 அவர் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிற ஒரு மாபெரும் உன்னத அனுபவத்தை பேசியவர் இந்த பவுல். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் சிலுவையை சிந்திக்கிறோம், நல்லது. அவருடைய வேதனைகளை சிந்திப்பது நல்லது. அவர் பாடுகள் எவ்வளவாய் பாடுபட்டார் என்று நினைத்து என் வாழ்வில் என்ன மாற்றம் உண்டாகிறது என்பதை சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். இயேசு ஐயோ அவ்வளவு பாடுபட்டாரே, வருத்தப்பட்டாரே, கஷ்டப்பட்டாரே என்று ஒருவேளை அந்த 40 நாட்கள் மட்டும் ஒருவேளை தாடி வளர்த்து கொண்டு இல்லாவற்றில் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில அதோடு முடிந்து விடுகிறது அல்ல. இந்த வாழ்வு கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்வு, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். எப்படி சிலுவை என்றால் நமக்கு ஒருவேளை இந்த 40 நாட்கள் சிலுவை பற்றி பேசும் பொழுது நமக்கு ஒருவேளை பெரிய போர் அடிக்காது. இப்பவே நிறைய பேருக்கு போர் அடிக்க தூக்கம் வந்துடுச்சு. ஆனா இதை தாண்டி சிலுவை பற்றி பேசினா எப்படி ரசிக்காதோ, அது இனிக்காதோ, இல்லாட்ட பிடிக்காதோ, அதை போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே செல்ஃப் டினையல் என்று சொல்லப்படுகிற அந்த சிலுவை வெறுப்பாய் தோன்றலாம், ஆனால் உண்மையில் அதுவே சிறந்த வாழ்வு. நம்மை நாமே வெறுத்து வாழ்கிறது, நம்மை நாமே சிலுவையிலே இயேசு மரித்தது போல இந்த சுயத்திற்கு செத்த வாழ்வு என்ற வாழ்வு மிக மிக இனிமையானது, கவலையற்றது. நாம் சுயத்திலே வாழ்வதனால்தான் ஏகப்பட்ட பெருமையை எதிர்பார்க்கிறோம். அவர்கள் மதிக்கவில்லை, இவர்கள் மதிக்கவில்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு வாழ்வில் வசதி இல்லை, அவர்கள் வீட்டில் எப்படி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் ஒருவேளை சிந்திப்பதின் காரணம் சுயத்திற்கு வாழ்கிற வாழ்வு. ஆனால் சிலுவை மாபெரும் விடுதலையை நமக்கு தந்திருக்கிறது. நானோ கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவர் படித்தவர் தான், வாய்ப்புகள் வசதி உள்ளவர் தான், ஆனாலும் எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாமல் சிலுவை ஒன்றை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அதில் அவர் 2 காரியத்தை பின்னால் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது.
இந்த உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறதா? அவர் சொல்கிறார், எனக்கு அவரால், இயேசுவால் இந்த உலகம் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. உலகம் என்றால் ஒருவேளை உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்றோடனே இந்த உலகத்தை வெறுத்து சாமியாராகி சன்னியாசியாய் போகிறது அல்ல. உலகத்தின் சிஸ்டம், உலகத்தின் முறைமைகள், இந்த உலகத்தை குறித்து இதில் இருக்கிற வேல்யூஸ், இந்த உலகம் வேல்யூ சிலதை வைத்திருக்கிறது. அந்த வேல்யூ எல்லாம் தாண்டியது தான் சிலுவை. உலகத்தின் மேன்மை, உலகத்தின் சிஸ்டம் என்றால் ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், கல்யாண வீட்டுக்கு போனால் 100 இங்கே வைத்தா தான் அடுத்ததில் அவங்க 101வது வைப்பாங்க. சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எல்லாம் தாண்டியது கிறிஸ்தவ வாழ்வு. உலகத்தில் உள்ள பெருமைகள் எல்லாம் இன்று சபைக்குள் வந்து விட்டது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாய் விட்டது. ஒருவேளை அதுதான் பக்தி என்று ஒருவேளை உலகம் தவறாய் புரிந்து விட்டது. சிலுவையை தூக்கி ஓரமாய் வைத்து விட்டு இன்று ஒருவேளை பிரியமானவர்களே, நம்ம வெளிச்சத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு சபைக்கு சென்றிருந்தேன். எங்கே, எதற்கு? ஒரு திருமண வீட்டுக்கு சென்றிருந்தேன். எந்த சபை என்றெல்லாம் சொல்லவில்லை. அங்கே போயிட்டு அந்த சீட்டை பார்த்து இருக்கிறதே பெரிய கஷ்டமாயிட்டு. ஏன்னா தேட்டர் போல் முழுவதும் இருட்டா, லைட்டே கிடையாது. பாஸ்டர் வந்த பொழுது லைட் அவருக்கு நேராக ஃபோக்கஸ், பிறகு மியூசிக் நேராக அங்கே ஃபோக்கஸ். இப்படி இன்று உலகம் உள்ளே வந்து விட்டது. ஆனால் இவர் சொல்கிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நாம் இன்று ஒருவேளை உலகத்தால் பாதிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், உலகமும் உலக முறைமைகளும் என்னை பாதிக்காது, என்னுடைய வாழ்வை பாதிக்காது, என்னுடைய வேல்யூவை பாதிக்காது, என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை பாதிக்காது. என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் ஜீசஸ், அவருடைய சிலுவை, அவருக்காய் வாழ்வதே என்னுடைய வாழ்வின் முக்கிய நோக்கம். அதை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அதுவே என்னுடைய வாழ்வின் மேன்மை. சிலுவை என்னை ரட்சித்தது. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். அவரால் நான் மீட்கப்பட்டேன். அவருக்காக வாழுவேன். 2வது சொல்றாரு, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் சிலுவையிலே, உலகம் எனக்கு அவரால் அறையுண்டு இருக்கிறது, நானும் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தின் அப்ரூவல் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் வேலிடேஷன் பண்றது எனக்கு தேவையில்லை. உலகம் எதை மேன்மையாய் கருதுகிறதோ அது எனக்கு மேன்மை என்று நான் கருதுகிற இடத்தில் இல்லை. நானும் உலகத்திற்கு, இல்லாவிட்டால் நானும் சிலுவையில் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு ஆழமான தியாகமான வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆசீர்வாதமான வாழ்வு இல்லை என்று சொல்லவில்லை. உண்மையான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? சிலுவையில் இருக்கிறது. சிலுவையில் நாம் அறையுண்ட வாழ்க்கையை பெற்றிருப்போமானால் இருக்கிறதில் திருப்தியாக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே திருப்தியாக இருப்போம். மாறாக இன்று கிறிஸ்தவர்கள் தான் ஒருவேளை நாம் சிலரை சொல்கிறேன், அழுகிறீர்களே, அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, அழுது கொண்டிருக்கிற சகோதரனே என்று ஊழியர்களும் தேற்றுகிற ஒரு தேற்ற வேண்டிய இடத்தில், நீங்கள் மற்றவர்களை தேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிற உங்களுக்கு தேற்ற வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், கிறிஸ்தவத்தை நாம் அறியவில்லை. வேதம் சொல்கிற சிலுவையை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்கிற சிலுவையின் வாழ்வை பவுலை போல நீங்களும் நானும் வாழ கர்த்தர் அழைக்கிறார். உலகம் சிலுவையில் அறையுண்ட வாழ்வை பெற்றுக்கொள்வோம். நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு கூட அழகாக ஒரு ஊழியர் சொன்னார், ஏன் சிலுவையின் பின்பக்கம் இயேசு அறையப்பட்ட பொழுது எம்டியா இருக்குது? நீங்களும் நானும் அறையப்படுவதற்காக அது எம்டியா இருக்கிறது. முன்னே இயேசு அறையப்பட்டிருக்கிறார், பின்பக்கத்தில் நீங்களும் நானும் அறியப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வு என்றென்றும் வற்றாத ஜீவ நீரூற்று நம் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வாழ்வாய் இருக்கிறது. நாம் உலகத்திலே ஒருவேளை உலக மேன்மையை நாடி இயேசுவை தேடுவோமானால் தவறான வாழ்க்கை நடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே வீணாக ஒருவேளை அந்த வாழ்க்கையிலே உண்மையான இயேசு தருகிற சமாதானத்தை நாம் பெறாதவர்களாக வாழுவோம். என்ன சொல்றாங்க, எல்லாம் ஊழியர்கள் சமாதானம் சொல்றாங்க. என்ன சமாதானம் வந்தது? எனக்கு எங்கே கடன் மாறிச்சு? கடன் மாறு இல்லைன்னு சொல்ல வரல. கடன் எங்கே மாறிச்சு, எங்கே வீட்டை கட்டினோம், எங்கே உயர்த்தினோம், எங்கே மேன்மையை கண்டோம் என்று ஒருவேளை தவறான கோல். உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்படாத பட்சத்தில் நம்முடைய டார்கெட் வேல்யூ இல்லாவிட்டால் அவர்கள் மேன்மைப்படுத்துகிற அதே மேன்மையைத்தான் நாம் கருதுவோம். ஆகவே நம்முடைய ஓட்டமும் அதே போல் இருக்கும். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகவே அவர்களைப் போலவே நாமும் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்கிறோம். சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அருமையா இயேசு சொல்கிறார், இட் இஸ் finished, எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். அந்த சிலுவை அவர் சிலுவையில் வைத்து அவர் சொல்ல காரணம், நான் இந்த இடத்தில் செய்து முடித்தேன்.
அதே இடத்தில் உங்கள் வாழ்வு ஆரம்பமாகணும். அதே சிலுவையிலேயே உங்கள் வாழ்வு துவக்கப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் இயேசுவை போல உங்கள் வாழ்வில் பவுலை போல வெற்றி முழக்கம் விட முடியும். நான் ஓட்டத்தை சிறப்பாக முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். உலகத்தில் நீங்கள் எப்படினாலும் போராட்டம் தான். ஆனால் நீங்கள் நல்ல போராட்டம் போராடுகிறீர்களா, தீய போராட்டம் போராடுகிறீர்களா? தீய போராட்டம் என்பது இயேசு இல்லாத வாழ்வு. உலகத்துக்காக ஓடலாம், சம்பாத்தியம் பண்ணலாம், பாவம் செய்யலாம், இஷ்டம் போல் வாழலாம். ஆனால் அது தீய போராட்டம், பிரச்சனை வரும். நல்ல போராட்டம் என்பது தேவனுக்காய் வாழ்வது, வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, அவருடைய சித்தம் செய்வது. போராட்டம் தான். இதுலேயும் இடைஞ்சல் இல்லைன்னு ஏகப்பட்ட இடையூறுகள் உண்டு. ஆனால் மீட்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். இரண்டில் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போல இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்கிற வெற்றியுள்ள வாழ்வு உங்களுக்கு தேவையா? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவரை போலவே வாழ்வின் இறுதி பகுதியிலும் வரையிலும் கூட நீங்கள் வெற்றியுள்ள வாழ்வு நடத்தி இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று நீங்கள் வெற்றி முழக்கமிட்டு உங்கள் வாழ்வை நிறைவு செய்யலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். சிறிய ஜெபத்தை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, உம்மை போல நாங்கள் இட் இஸ் ஃபினிஷ்டு என்று சொல்லுகிற இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும். முடிந்தது, எனக்கென்று கர்த்தர் நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் என்று இயேசுவே நீர் ஜெபித்தது போல நாங்களும் சொல்லணும். எனக்காக தேவன் வைத்த திட்டத்தை இந்த உலகத்திலே நான் செய்து முடித்தேன். இந்த உலகிலே எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு எனக்கென வைத்திருக்கிற காரியம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த ஃபோக்கஸ்டு லைஃபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். முடிந்தது என்று வெற்றி முழக்கமிட, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடித்தேன் என்று சொல்கிற வெற்றி வாழ்வை கர்த்தர் கொடுத்தருளை ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.